யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் அப்படின்ட்டு படையப்பா படத்தில் ஒரு பாடல் வரி வரும். அதற்கேற்றாற்போல் வாழும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு எல்லாருமே பார்த்து ரசித்து வியந்து போகிற ஒரு பிளேயர் தான் MS தோனி. அவருக்கு ரீசெண்டாக ICC ஹால் ஆஃப் ஃபேமில் விருது வழங்கப்பட்டது. ஆனாலும் அந்த விருதை கூட வாங்க போகிறதுக்கு தனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழா என் வாழ்வை வாழவே அப்படின்னு சுற்றிட்டு இருந்த MS தோனி இப்போ மறுபடியுமே வைரல் ஆகியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நண்பராக இருந்த ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டியில் பங்கு பற்றினது தான் அவர் ரொம்பவுமே எமோஷனல் ஆகியிருந்தார். அதாவது அந்த நண்பர் ரொம்பவுமே எமோஷனல் ஆகியிருந்தார். ஆனால் தோனி அப்போவுமே ரொம்ப கூலாக தனக்கு கேக் ஊட்ட வரும்போதெல்லாம், முதல்ல உங்கள் மனைவிக்கு ஊட்டுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க, நாங்கள்லாம் போயிடுவோம், உங்கள் குடும்பம் தான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை ரொம்பவுமே ஹாப்பனிங்காக மாற்றி இருந்தார். இப்போ எல்லாருமே அந்த வீடியோ தான் வைரலாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னொரு பாடல், 10 தல படத்தில் நீ சிங்கம் தான் அந்த பாடல் என்னதான் திரைப்படத்தில் சிலம்பரசனுக்காக எழுதப்பட்டிருந்தாலுமே கூட அந்த பாடலுக்கு கரெக்டாக பொருந்தி போகிற ஒரு முகம் அப்படின்ட்டு எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதராக இப்போ MS தோனி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. என்னதான் நம்ம எங்கே போனாலும் எந்த உயரத்தை தொட்டாலுமே ஒரு சில விஷயங்களை மறைக்காமலும் மறுக்காமலும் இருக்கும்போது தான் நம்ம எல்லாருமே கரெக்டான மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது நமக்கே தெரிய வரும். அந்த வகையில் MS தோனிக்கு ஒரு பிக் சல்யூட்.